ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு அவன் பெயர் யோவான். இந்த பாடத்துக்கான மனப்பாட வசனம் லூக்கா 1:76-77 வசனங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ண அவருக்கு முன்னாக நடந்து போவாய். இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மத்தவங்களுக்கு நம்ம சேவை செய்யும் போது ஆண்டவருக்கு வழிய ஆயத்தம் பண்றோம். உங்க யாருக்காவது ஏதாவது செய்திய யாராவது கொண்டு வந்திருக்கிறாங்களா? இன்னைக்கு கதையில ஒருத்தருக்கு ஒரு தூதன் ஒரு செய்தியை கொண்டு வந்தாரு. அது யாரு, என்ன செய்தி அப்படிங்கறத பாப்போமா? அபியா அப்படிங்கிற ஒரு ஆசாரிய வகுப்புல சகரியா அப்படின்ற ஒரு ஆசாரியர் இருந்தாரு. அவருடைய மனைவியோட பேரு எலிசபெத். அவங்க 2 பேருக்கும் பிள்ளையே இல்லாம இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆண்டவர்கிட்ட பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கவே இல்லை. 2 பேருக்கும் இப்போ ரொம்ப வயசாயிருச்சு. ஆனாலும் பிறக்க போற மேசியாக்காக 2 பேரும் ரொம்ப பயபக்தியோட காத்துட்டு வாழ்ந்தாங்க. ஒரு நாள் சகரியா ஆலயத்துக்குள்ள அவருடைய ஆசாரிய முறை வகுப்புபடி அவரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த ஆலயத்துக்குள்ள போய் அவர் தூபம் காட்டிட்டு அந்த தேசத்துல இருந்த மக்களுக்காக ஜெபம் பண்றதுக்கான நேரம் அது. சகரியா அப்படியே ரொம்ப பயபக்தியோட ஆண்டவரோட சந்நிதியில தூபம் காட்டுறதுக்கு ஜெபத்தோட அவரு உள்ள போனார். அந்த நேரம் அவரு ஒரு காட்சிய பார்த்தாரு. அங்க ஆண்டவருடைய தூதன் ஒருத்தர் அந்த பலிபீடத்தோட வலது பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு. காபிரியல் தூதனை பார்த்ததும் சகரியாக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவரோட கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எதுக்காக இந்த தூதன் இங்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மனசுல வந்துருச்சு. அந்த தூதன் சகரியாவை பார்த்து, சகரியா, நீ பயப்படாத, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. உன்னுடைய மனைவியான எலிசபெத்துக்கு ஒரு குமாரன் பிறக்க போறாரு. அந்த குழந்தைக்கு நீ யோவான் அப்படின்னு பேர் வை. அவன் பெரியவனாயி ஆண்டவருக்காக மக்களை ஆயத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாரு. இப்போ சகரியா தேவதூதனை பார்த்து, இத நான் உண்மைன்னு எப்படி நம்புறது? எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப வயசாயிருச்சே, இனி எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தூதன், தேவனுடைய வார்த்தைய நீ நம்பாம இருந்ததுனால உன்னுடைய இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ பேசாம இருப்ப, ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. சகரியா வெளிய வந்து அங்க இருந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கும் அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால வாயை திறந்து பேசவே முடியல. அங்க இருந்த ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாவும் பயமாவும் ஆயிருச்சு. தேவாலயத்துக்குள்ள போன சகரியா ஏதோ தரிசனத்தை பார்த்திருப்பாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சகரியா அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அவருடைய மனைவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் செய்கை மூலமா சொன்னாரு. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே 2 பேருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்தாங்க. சகரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது யோவான்னு பேர் வைங்க அப்படின்னு எலிசபெத் சொன்னாங்க. ஊமையா இருந்த சகரியா ஒரு எழுத்து பலகையை எடுத்து இவன் பெயர் யோவான் அப்படின்னு எழுதினாரு. அதை எழுதி முடிக்கும் போது சகரியாவுக்கு மறுபடியும் பேச்சு வந்துருச்சு. அவரு ஆண்டவரை துதிச்சு சந்தோஷப்பட்டாரு. யோவான் எந்த ஒரு பயம் இல்லாம எலிசா மாதிரியே மத்த மக்களுடைய பாவங்களை சுட்டி காட்டினாரு. வரப்போற மேசியாவுக்காக மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்துறதுக்கு அவரு அவருடைய வாழ்க்கைய முழுசா ஒப்பு கொடுத்திருந்தாரு.
உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்க உங்கள அவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? மறுபடியும் உங்கள அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.